வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய டெட் தேர்வு கட்டாயமாக பார்க்கிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் கட்டாயமாக்கினாலும் இந்த டெட்டோடைய நீதிமன்ற வழக்கு ஒன்று ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க. ஸோ நீதிமன்ற வழக்கில் 60 மார்க் எடுத்த அனைவருக்குமே பாஸ் என்ற அறிவிப்பை கொடுங்க அப்படின்னு கோரிக்கைகள் நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை எந்த அளவுக்கு நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்றது இன்னமும் தெரியவில்லை. நிச்சயமாக கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ பொறுத்து இருந்து நாம் பார்க்கலாம். நீதிமன்ற தீர்ப்பு வரக்கூடிய 28ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியாக இருக்குங்க. பொறுத்து இருந்து நாம் பார்க்கலாம். 60 மார்க் டெட்டில் எடுத்தால் அனைவருக்குமே பாஸ் என்ற அறிவிப்பை நிச்சயமாக கொண்டு வர போகிறாங்க. இது ரொம்ப எல்லார் மத்தியிலுமே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. அடுத்து பிஜிடிஆர்பி நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த 4 தேர்வுகளுடைய அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு யூஜிடிஆர்பியோடைய தேர்வு, மேலும் பிஓ மற்றும் டெட்டு காமன் டெட்டு இந்த தேர்வுகளுடைய அறிவிப்புகள் அனைத்தும் 2026 அறிவிப்புகள் அனைத்தும் விரைவில் வர இருக்கு. ஸோ இந்த ஏப்ரல் இறுதிக்குள்ளாரையே இந்த 4 தேர்வுகளுடைய அறிவிப்பையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் நமக்கு விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ காமன் டெட்டு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா டெட்டில் ஒரு சிலருக்கு தான் எழுதுறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க, எல்லாருக்குமே எழுத முடியாது. இந்த காமன் டெட்டு அரசு ஆசிரியர்கள் இனி எழுத முடியாது. அவங்களுக்காக சிறப்பு டெட்டு பார்த்திங்கன்னா தற்சமயம் கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர்கள் இந்த சிறப்பு டெட்டில் நிறைய திறன்பட எழுதி பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ காமன் டெட்டுடைய தேர்வு தேதிகள் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 1 தேதியிலிருந்து தொடங்க இருக்கு. பொறுத்து தான் பார்க்கலாங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை டோட்டலாக பார்த்திங்கன்னா எக்ஸாமே கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய எக்ஸாமை டோட்டலாக எங்களுக்கு ரத்து பண்ணுங்க, ஏன்னா 70 வினாக்களுக்கு மேலே முறைகேடில் இருக்குது. அதனால் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமை டோட்டலாகவே ரத்து பண்ணுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. பதவி உயர்வு பெறணும் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் உச்சநீதிமன்றத்துடைய அதிரடி தீர்ப்பு. தீர்ப்பினுடைய குறிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனைத்து ஆசிரியர்களுக்கும் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். சர்வீஸ் இறுதி நிலை இருக்கும், அதாவது 55 வயதுக்கு மேல் உள்ள ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தேர்வு கிடையாது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 55 மேலே இருக்கிறவங்களுக்கு அதை தேர்ச்சி பெறலனாலும் பணியில் தொடரலாம். ஆனால் அவங்களும் பதவி உயர்வு வேண்டும்னா உடனடியாக தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். அனைத்து ஆசிரியர்களுக்கும் 2 ஆண்டு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும்னு கால நிர்ணயம், பதவி உயர்வுக்கு கட்டாயம் தகுதி தேர்ச்சி என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியில் உள்ளவர்கள் 2 ஆண்டுக்குள் தேர்ச்சி பெற வேண்டும். பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு அவசியம். மேற்கண்ட விதிமுறைகள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதனால் டெட் தேர்வில் மதிப்பெண்களை குறைங்க அப்படின்ட்டு கோர்ட்டில் பார்த்திங்கன்னா தீர்ப்பு வழங்க இருக்காங்க. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள், அது ஏன்னா தேர்தல் முடிஞ்சிருச்சு. இனி பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வரப்போகுது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே சரி, எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 149 ஜிஓவை ரத்து செய்ய போகிறாங்க. 20,000 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப போகிறாங்க. தற்காலிக ஆசிரியர்களை குறைக்க போகிறாங்க. இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெற நீங்கள் நம்முடைய சேனல் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.